ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி கார்ட்டூன் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான நீதி கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் உயரமான ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தின் அடர்ந்த கிளையில் அப்பா குருவியும் அதன் செல்ல குட்டி குருவியும் அழகான ஒரு கூட்டை கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. குட்டி குருவிக்கு இன்னும் சரியாக பறக்க தெரியாது. அதனால் அது எப்போதும் கூட்டிலேயே இருந்து கொண்டு அப்பா குருவி கொண்டு வரும் தானியங்களை உண்டு மகிழ்ச்சியாக பாட்டு பாடி கொண்டிருக்கும். அப்பா குருவியும் தன் குட்டிக்கு காட்டின் அழகை பற்றியும் ஆபத்து காலத்தில் எப்படி தைரியமாக இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்து வந்தது. அன்று மாலை வானம் இருண்ட கருமேகங்கள் சூழ்ந்தன. திடீரென பலத்த சூறாவளி காற்று வீசத் தொடங்கியது. மின்னல் வெட்டி இடி இடித்தது. இதுவரை காடு பார்த்திராத அளவுக்கு பெரிய புயல் மழை பெய்தது. காற்றிலும் மழையிலும் ஆலமரத்தின் கிளைகள் பலமாக ஆடின. அப்பா குருவி தன் சிறகுகளால் குட்டி குருவியை போர்த்தி பிடித்து கொண்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக அடித்த ஒரு பலத்த காற்றில் குருவிகளின் கூடு மரத்திலிருந்து பிடுங்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டது. அடர்ந்த மழையில் கூடு அடித்துச் சடித்துச் செல்லப்பட்டு உருக்குலைந்து போனது. அப்பா குருவி சுதாரித்துக் கொண்டு தன் குட்டி குருவியை தன் சிறகுகளுக்குள் தூக்கிக் கொண்டு ஒரு பெரிய பாறையின் அடியில் சென்று அடைக்கலம் புகுந்தது. மழை வெள்ளத்திலும் குளிரிலும் நடுங்கிய குட்டி குருவி, அப்பா, நம்ம வீடு போயிடுச்சே, இனிமே நாம எங்க தூங்குவோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா என்று அழுது கொண்டே கேட்டது. அப்பா குருவி அதன் தலையை வருடி, கவலைப்படாதே செல்லமே, இந்த மழை நிற்கட்டும், நாம மீண்டும் இதைவிட அழகான ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளலாம், தைரியமாக இரு என்று ஆறுதல் கூறியது. மறுநாள் காலை மழை நின்றது. சூரியன் பிரகாசமாக ஒளி வீசியது. ஆனால் காடு முழுவதும் மரக்கிளைகளும் இலைகளும் சிதறி கிடந்தன. அப்பா குருவியும் குட்டி குருவியும் தங்கள் வீடு இருந்த இடத்திற்கு பறந்து சென்று பார்த்தன. அங்கே கூடு இருந்த தடமே இல்லாமல் போயிருந்தது. குட்டி குருவி சோகத்துடன் தரையில் அமர்ந்து விட்டது. அப்பா, நமக்கு மீண்டும் கூடு கட்ட தேவையான புற்களையும் கிளைகளையும் என்னால் தனியாக சேகரிக்க முடியாதே, எனக்கு சிறகுகள் இன்னும் வலுவாகலையே என்று வருத்தப்பட்டது. அப்பா குருவியும் தனியாக எப்படி அவ்வளவு பெரிய கூட்டை குறுகிய காலத்தில் கட்டுவது என்று யோசித்து சோர்ந்து போனது. அப்போது தரையே அதிரும் வகையில் டப் டப் என்று காலடி சத்தம் கேட்டது. அந்த வழியாக காட்டின் பலசாலியான யானை வந்து கொண்டிருந்தது. மழைக்கு பின் தன் காலை உலா வந்த யானை சோகமாக அமர்ந்திருந்த குருவிகளை கவனித்தது. குருவிகளின் அருகில் மெதுவாக வந்து, என்னாச்சு சிறு குருவிகளே, ஏன் இருவரும் இப்படி சோகமாக உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று பரிவோடு கேட்டது யானை. அப்பா குருவி தன் தலையை தாழ்த்தி, யானை அவரே, நேற்று பெய்த புயல் மழையில் எங்கள் கூடு அழிந்து விட்டது. என் குட்டி குருவிக்கு இருக்க இப்போது வீடே இல்லை. மீண்டும் கூடு கட்ட நிறைய புற்களும் குச்சிகளும் வேண்டும். ஆனால் அதை சேகரிக்க எங்களால் உடனடியாக முடியாது போலிருக்கிறது என்று வேதனையோடு கூறியது. இதை கேட்ட யானை புன்னகைத்தது. இதற்காகவா இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? பயப்படாதீர்கள். இந்த பெரிய காட்டில் உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன். உங்களுக்கு கூடு கட்ட என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் எடுத்து தருகிறேன் என்றது யானை. யானையின் வார்த்தைகளை கேட்ட குட்டி குருவியின் கண்ணீர் மறைந்து முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. நிஜமாகவே உதவி செய்வீர்களா யானை மாமா என்று ஆச்சரியமாக கேட்டது. நிச்சயமாக என்று கூறிய யானை தன் நீண்ட தும்பிக்கையால் காட்டின் பல இடங்களுக்கும் சென்றது. மழையில் அடித்துச் செல்லப்படாமல் காய்ந்திருந்த நல்ல புற்கள், மென்மையான நார்பகுதிகள் மற்றும் வலுவான சிறு கிளைகளை தன் தும்பிக்கையால் சுருட்டி சேகரித்துக் கொண்டு வந்த குருவிகளின் முன் குவித்தது. அவ்வளவு பொருட்களை பார்த்த அப்பா குருவிக்கும் குட்டி குருவிக்கும் நம்பிக்கை வந்தது. அப்பா குருவி விரைவாக கூட்டை பின்ன தொடங்கியது. குட்டி குருவியும் தன்னால் முடிந்த உதவியாக சிறிய புல் இழைகளை தன் அலகால் தூக்கி வந்து அப்பா குருவியிடம் கொடுத்தது. யானை தன் பெரிய காதுகளை அசைத்தபடி குருவிகள் கூடு கட்டுவதை அன்போடு பார்த்து கொண்டு காவலுக்கு நின்றது. சில மணி நேரங்களிலேயே பழைய கூட்டை விட மிகவும் பெரியதாக, உறுதியானதாக மற்றும் அழகிய புதிய கூடு உருவாகியது. குட்டி குருவி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து புதிய கூட்டுக்குள் சென்று பார்த்தது. அது மிகவும் கதகதப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. புதிய கூட்டை பார்த்து மகிழ்ந்த அப்பா குருவியும் குட்டி குருவியும் யானையின் முன் வந்து நின்று, யானை அவரே, நீங்கள் மட்டும் இன்று உதவி செய்யவில்லை என்றால் இந்த அழகான வீடு எங்களுக்கு கிடைத்திருக்காது. உங்கள் தாராள மனசிற்கு ரொம்ப நன்றி என்று கீச் கீச் என்று பாடி தங்கள் நன்றியை தெரிவித்தன. யானை மகிழ்ச்சியுடன், இதில் என்ன இருக்கிறது? ஆபத்தில் இருக்கும்போது ஒருவருக்கொருவர் உதவி செய்வதுதானே உண்மையான நட்பு. இனி நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருங்கள் என்று கூறிவிட்டு தன் வழியே சென்றது.
அப்பா குருவியும் குட்டி குருவியும் புதிய வீட்டில் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழத் தொடங்கின. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற அருமையான கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.